ஹே காய்ஸ், நான் நித்யஸ்ரீ. இன்னைக்கு இன்னொரு டவுட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நம்ம வாழ்கிற இந்த உலகம், நம்ம பார்க்குற இந்த மூன், சன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாச்சு? நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டவுட் நம்ம ஸ்கூல் டைம்லேயே வந்திருக்கும். அதை நம்ம இன்னுமே கிளியர் பண்ணாமே இருந்திருப்போம் இல்லையா? அதை ஜஸ்ட் நம்ம இப்போ ரிசர்ச் பண்ணி கிளியர் பண்ணிப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் டவுட்ஸ் கிளியர் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாங் அகோ, ஸோ லாங் அகோ ஒன்றுமே இல்லை. சயின்ஸ் சொல்கிறது என்ன தெரியுமா? 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அதாவது எந்த ஒரு லைட்டும் இல்லை, எந்த ஒரு ஆக்சிஜனும் இல்லை, ஏர் இல்லை, எதுவுமே இல்லையா. அங்கே இருந்தது வெறும் இருட்டு, சைலன்ஸ் மட்டும்தான். சடனாக ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், த பிக் பேங். இது நார்மலான ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. பட் எனர்ஜி, ஹீட், லைட் இது எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரிலீஸ் ஆன ஒரு காஸ்மிக் எக்ஸ்பான்ஷன். இந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் நம்மளோட யூனிவர்ஸ் ரொம்பவே ஹாட்டாக இருந்தது. கூல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அப்போதான் டைனி பார்ட்டிகல்ஸ்லாம் உருவாச்சு. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் லேட்டர் ஜாயின் ஆச்சு. ரூம் டெம்பரேச்சரில் சுகர் டிசால்வ் ஆகிற மாதிரி ஆட்டம் சேர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3.8 lakhs இயர்ஸ் வரைக்குமே நம்மளுடைய யூனிவர்ஸ் ஒரு ஃபாக் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு லைட் கூட உள்ள பாஸ் ஆகாது, அந்த மாதிரி இருந்தது. தென் சடன்லி யூனிவர்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஃபர்ஸ்ட் லைட் உள்ள மூவ் ஆக ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட்லாம் இந்த லைட்டை காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆட்டம்ஸ்லாம் ஜாயின் ஆக ஆரம்பிக்குது. கிராவிட்டிலாம் புல் பண்ண ஆரம்பிக்குது. ஹியூஜ் கேஸ் பலூன் உருவாகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் உருவாக ஆரம்பிக்குது. ஸ்டாரோட இன்சைட் ரியாக்ஷனில் கோல்டு, அயன், கார்பன் மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் கிரியேட் ஆச்சு. நம்ம பாடியில் இருக்கிற கார்பன் கூட ஒன் டைம் ஸ்டார்ஸில் இருந்து தான் பார்ன் ஆச்சு. அப்போனா நம்ம எல்லாருமே ஸ்டாரோட டஸ்ட்டு தானா? மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்து கேலக்ஸியாக மாறிச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச மில்கி வேவ் கூட இப்படி தான் உருவாச்சு. மில்கி வேக்குள்ள ஒரு ஓரமா 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹியூஜ் கேஸ் டஸ்ட் கொலாப்ஸ் ஆச்சு. மிடில்ல ஒரு ஹாட்டான பால் உருவாச்சு. அதுதான் சன். லிஃப்ட் ஓவர் டஸ்ட் எல்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு பிளானட்ஸா உருவாச்சு, இன்க்ளூடிங் எர்த். எர்த்ல ஃபர்ஸ்ட் ஃபயர், சாண்ட், வால்கனோ இதெல்லாம் தான் ஃபுல்லா இருந்துச்சு. நம்மளால லிவ் பண்ணவே முடியாது. தேவையான ஆக்சிஜன் இல்லை, வாட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. தென் காமெட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வாட்டர் கொண்டு வந்தது. கொஞ்சமாக ஓஷன் ஃபில் ஆச்சு. லைஃப்க்கு பேஸான ஸ்மால் ஆர்கானிசம்லாம் பார்ன் ஆச்சு. அதுதான் லேட்டராக ஃபிஷ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், ஹியூமன் வரைக்கும் எவால்வ் ஆச்சு. ஸோ இதை பற்றின, அதாவது எர்த் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்மலாம் எப்படி உருவானோம் அப்படின்றது டீட்டெயில்டாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம். இப்போ ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்கலாம். நம்மளுடைய பிலீஃப், அதாவது ஸ்பிரிச்சுவலாக பிலீஃப் என்னன்னா, இந்துசம்லாம் புத்தா தான் கிரியேட் பண்ணாரு நம்ம உலகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கிறிஸ்டியன் கேட்டிங்கன்னா காட் தான் கிரியேட் பண்ணாரு, 7 days காட் கிரியேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புத்திசமில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் ஒரு சைக்கிள், கிரியேட் ஆகிறதும் டெஸ்ட்ராய் ஆகிறதும் ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒரு பிளாஸ்ட் உருவாச்சு. அதாவது பிக் பேங் அப்படின்ற ஒரு பிளாஸ்ட் உருவாகி ஒரு குட்டி பார்ட்டிகல்ஸ் உருவாச்சு. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆட்டம்ஸும் உருவாச்சு. ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாராக வந்தது. அந்த ஸ்டாரை கேலக்ஸியாக ஃபார்ம் ஆச்சு. அந்த கேலக்ஸிலேருந்து ஒரு சன் வந்தது. அண்ட் மற்ற டஸ்ட் எல்லாம் சேர்ந்து பிளானட்ஸாக மாறிச்சு. அந்த ஹெர்த் வாட்டர் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி லைஃப் கொடுத்தது. அந்த லைஃப் ஹியூமன் வரைக்கும் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த டாபிக் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வரேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.